என்ன பார்க்கணும்னா கேன்வாவில் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ யாருக்கு மெயினானா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, அதே மாதிரி காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கேன்வாவில் பண்ணலாம், பவர் பாயிண்ட்லேயே பண்ணிக்கலாமே நீங்கள் நினச்சிங்கன்னா. ஸோ பவர் பாயிண்டில் 20 to 30 ஸ்லைட்ஸ் டெம்ப்ளேட் தான் இருக்கும், டிசைன்ஸ் தான் இருக்கும். ஸோ கேன்வாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக சும்மா சூஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி கேன்வாவில் நம்ம ப்ரெசன்டேஷன் மேக் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ canva.com போயிருங்க. canva.com போயிட்டு ப்ரெசன்டேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இது மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ நம்ம 16:9 ப்ரெசன்டேஷன் கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு டேப் வரும். ஸோ இதில் blank பேஜ் இருக்குது. இந்த blank பேஜ் கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கார்னரில் கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்னு அடிங்க, அது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துடும், டெம்ப்ளேட்ஸ் தான் வந்துடும். ஸோ நம்ம இதில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை சூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நான் இந்த ப்ளஸ் அந்த ஐகான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ண ஆட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த ஸ்லைட் எனக்கு வேணும்னா இந்த ப்ளஸ் பட்டனை அழுத்திட்டு இதில் என்ன பிடிச்சிருக்கோ அடுத்ததாக என்ன வேணுமோ இன்ட்ரடக்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இப்படி தனித்தனியாக வேணாம், எனக்கு ஃபுல்லாகவே இந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்குன்னா டேரெக்டாக அப்ளை ஆல் 11 இருக்குல்ல, அப்படி போட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ இது எல்லாமே ஒரு எலமெண்ட்னால நம்ம இதை கஸ்டமைஸ் பண்ணலாம். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஹவர் ஆகும். இதை வந்து நீங்கள் நார்மலாக வேர்டு மாதிரியே மாற்றிக்கலாம். நீங்கள் எப்படின்னா ஹவர் ஆனதுக்கப்புறம் குரூப் ப்ராஜெக்ட் நம்ம ஒரு டாபிக்னா வெப் அப்ளிகேஷன் நம்ம சும்மா எக்ஸாம்பிள் கிடக்கும், இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நேம் வந்து உங்கள் பேர் எப்படின்னா நான் எக்ஸாம்பிளுக்கு எல்லாம் எவ்ரிதிங்னு போடுறேன். அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி ஆகும். இப்போ இன்ட்ரடக்ஷன் எனக்கு 0.1 நான் போடுறேன்னா இப்படி போட்டு நீங்கள் என்ன வேணுமோ கண்டென்ட்டோ திஸ் இஸ் டுட்டோரியல் அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். ஸோ ஏதாச்சும் என்ன இது ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் டாப்பிக்காக நீங்கள் நார்மல் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் மாதிரி தான் நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இது டீம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சிங்கிளாக அப்படியே அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி எவர் ஆகும். டெலீட் பட்டன் அழுத்திங்கன்னா டெலீட் ஆகும், இல்லைனா ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலீட் அழுத்திங்கன்னா டெலீட் ஆகும். இது அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி காலேஜ் ப்ராஜெக்ட்னு நான் டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை நான் எனக்கு பிடிச்சது, நான் அதை வந்து அப்ளை பண்ணணும். இது அப்படியே ரீப்ளேஸ் ஆகும். அதே மாதிரி தான் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி வரும். இப்போ வந்து அதே மாதிரி தான் வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஆர்டர் ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ இதை நாங்கள் அப்படியே ஃபுல்லாக இது பண்ணிட்டு சைஸ் மேல் இருக்கலாம், அதை டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் ஆகும். இல்லை எனக்கு இந்த ஃபாண்ட் பிடிக்கல, வேறு ஃபாண்ட் மாற்றணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஃபாண்ட் காமிக்கும். ஸோ எனக்கு பிடிச்சது ஓரளவு பிடிச்சது இது மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எது பிடிச்சிருக்கோ உங்களுக்கு நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது நல்லாயிருக்கும். ஸோ அதை நான் வந்து சைஸ் டிக்ரீஸ் பண்ணுறேன், ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நேம், அவ்வளோதான். ஸோ இதில் என்ன அந்த மெனு என்ன இருக்குன்னா இது அதே மாதிரி இதை போல்ட் பண்ணுறது, அதே மாதிரி ஹவர் பண்ணிக்கோங்க. ஹவர் பண்ணிட்டு போல்ட் பண்ணிக்கலாம், பண்ணிக்கோங்க. இல்லை வேணாம் வேணாம் அது மாதிரி நார்மல் ஆகிக்கலாம். இல்லை போல்டு வைக்கணும்னா போல்டு வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி இட்டாலிக் பண்ணால் இட்டாலிக் பண்ணிக்கலாம், கொஞ்சம் சாஞ்ச மாதிரி. அண்டர்லைன் பண்ணுறதுனா அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்து இந்த புல்லட்டின் பாயிண்ட்ஸ், இது அலைன்மெண்ட், இது புல்லட்டின் பாயிண்ட்ஸை பற்றி நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு 10 லைன் இருக்குது, அதில் வந்து 0.1 போடுறேன், 0.2, 0.3 போட்டேன்னா இப்போ வந்து அதை இது பண்ணிக்கிறேன், ஹவர் பண்ணதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக புல்லட்டின் வந்துடும்.
ஸோ அவ்வளோதான். அந்த அலைன்மெண்ட் இது வந்து லைன் ஸ்பேஸிங். ஸோ லைன் ஸ்பேஸிங் அதாவது லெட்டர் ஸ்பேஸிங் இது லைன் ஸ்பேஸிங். லைன் நடுவில் எவ்வளோ கேப் இருக்கணும்னு சொல்கிறது. இது லெட்டர் ஸ்பேஸிங் இல்லை, ஒவ்வொரு லெட்டருக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்கிறது. அவ்வளோதான். வேறு என்ன இருக்குது? ஸோ அனிமேட். ஸோ ஒவ்வொரு ப்ரெசன்டேஷனுக்கு அப்புறம் இந்த ஒரு ஸ்லைடிங் இது மாதிரி வர்றது, இது வர்றது அனிமேஷனும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் உங்கள் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது மாதிரி பண்ணலாம். பேஜ் வரும்போது எப்படி இருக்கும் கம்ப்ளீட்டாக, அது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து எல்லாத்துக்கும் ஒன்று ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஓரளவு பண்ணிட்டீங்க, நான் ஒரு 5 ஸ்லைடு பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம ப்ரெசென்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ப்ரெசென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ப்ரெசென்டர் வியூன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரெசென்ட் ஓகேங்களா. இப்போ அந்த ரைட் ஆரோ கிளிக் பண்ணி மூவ் ஆகும். ஸோ நம்ம போட்ட அந்த அனிமேஷன் வருது பாருங்கள், சரிங்களா. ஒவ்வொன்றா வருது. இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்கள் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் யூனிக் வேயாக இருக்கும், மற்றவங்களோட ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். ஸோ எக்ஸிட் கொடுத்துக்கோங்க, எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். அப்புறம் வந்து முடிச்சிட்டிங்க, எனக்கு இது ஓகே டெம்ப்ளேட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஷேர் பட்டன் அழுத்தினதுக்கப்புறம் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் இங்கே, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த பிடிஎஃப் சேனல் இருக்கும். ஆனால் பிடிஎஃப் நமக்கு கன்வெர்ட் இது டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிபிடிஎக்ஸ் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் டாக்குமெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நம்மளோட அவ்வளோதான். ஏன் இது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் கேன்வாவில் நினச்சிங்கன்னா, இது வந்து ஒரு ஈஸியாக சிம்பிள் வே. ஸோ எல்லா டெம்ப்ளேட் அதான் ரெடியாக இருக்கும். அதை நீங்கள் நம்ம கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணால் போதும், டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ இப்போ சாட்ஜிபிட்டியில் வந்துச்சு, என்ன டாப்பிக்கோ டாபிக் போயிடணும், அதான் கண்டென்ட் ரெடி பண்ணி கொடுக்கும். அதை காப்பி பண்ணி கேன்வாவில் போட்டிங்கன்னா இந்த டெம்ப்ளேட்டில் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரெசன்டேஷன் முடிஞ்சிருச்சு. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணால் போதும். அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.